ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய் குமார் பேசுறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரீசெண்டா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த F64ல ISP பின்னோட் நம்ம பண்ணும்போது வெளியில இருந்துட்டா பிரச்சனை இல்லை. பட் ஆனால் அந்த CPU இருக்கு அப்படிங்கும்போது இந்த ட்ரில்லிங் ப்ராசஸ் நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கு. ஸோ அந்த ட்ரில்லிங் ப்ராசஸ்ல நம்ம எப்படி ஈஸியா பண்ணலாம், எந்த டைம்ல நம்ம பிளேடை யூஸ் பண்றோம், எந்த டைம்ல அந்த கிரைண்டிங் மிஷினை யூஸ் பண்றோம் அந்த ட்ரில் பண்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் தெளிவா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோல நான் சொல்லிக் கொடுக்குறேன். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நீங்க ஆல்ரெடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப் டெய்லி ஷார்ட்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அது மூலியமாவே 1-2 பாயிண்ட் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்க பேசிக்ஸ் லெவல் ஷாப் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த காம்போ, டச், சிசி, மைக் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. காம்படிஷன் ஹெவியா இருக்கு. நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் அப்டேட் ஆகணும், அப்பதான் சர்வை பண்ண முடியுங்கிற பயம் எனக்கு இப்பவே வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அப்டேட் ஆகிதாங்க ஆகணும். அப்பதான் நம்மளால சர்வை பண்ண முடியும். நம்ம சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரியுது, தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ April 27th நெக்ஸ்ட் பேட்ச் புக்கிங் பண்ணிட்டு இருக்கோம். மார்ச் நமக்கு ஃபுல்லா இருக்கு. ஸோ நீங்க ஓகே அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஸ்கிரீன் தெரிஞ்சு நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி நீங்க சீட்டை புக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, வெளிக்குள்ள போலாம்ல. ஸோ இப்போ நம்ம CPU ட்ரில் பண்றதுக்கு முன்னாடி எதுக்கு இதை பண்றோம் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா இந்த ட்ரில்லிங் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நம்ம ISP கான்செப்ட்ல தான் யூஸ் பண்ண போறோம். ISP அப்படின்னா என்ன? இந்த ISP அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா நம்ம ஐஎஸ்பிங்கிறது இன்சிஸ்டம் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்சிஸ்டம் ப்ரோக்ராமிங் அப்படிங்கும் போது இந்த UFS சிப்பு, எக்ஸாம்பிள் UFS இருக்கட்டும், EMC இருக்கட்டும், போர்டில் நமக்கு ப்ராசஸர் இருக்கு, SOC இருக்கு, அதே டைம்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கு. இதை ரிமூவ் பண்ணாமலேயே நம்ம ஒர்க் பண்றது தான் ISP மெத்தட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இதுக்கும் நம்ம CPU ட்ரில்லிங்க்கு என்னங்க விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் EMMC. ஸோ EMMC தென் பாத்தீங்கன்னா UFS. ஸோ இந்த ரெண்டு இருக்கு. இப்போ நான் கொடுத்துருக்க டயக்ராம் பாத்தீங்கன்னா UFS ஓடுது, சரிங்களா? ஸோ நான் இப்போ கொடுத்துருக்க UFS. இதே EMMCக்கு இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டேட்டா லைன், ஓகேங்களா? ஸோ டேட்டா, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கமாண்டு CMD அண்ட் பாத்தீங்கன்னா கிளாக். ஸோ இந்த லைன்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கும். ஓகே, இப்போ EMMCக்கு நான் இங்க கொடுத்துட்டேன், ஓகேங்களா? இந்த லைன்ஸ் இருக்கும். அதே நமக்கு UFSக்கு பாத்தீங்கன்னா இந்த லைன்ஸ்லாம் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இப்போ EMMC UFS ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு. இந்த இடத்துல UFS வச்சு நான் சொல்ல போறேன். ஆக்சுவலா இப்போ இந்த இடத்துல TXN இருக்கு, TXP இருக்கு, RXN இருக்கு, RXP இருக்கு. நான் கீழே அதுக்கான அர்த்தங்கள் என்னன்னு சொல்லியிருக்கேன். TXனா டிரான்ஸ்மிட், டேட்டா சென்ட் ஆகுறது. RXனா பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆகுறது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இது பாத்தீங்கன்னா நம்மளோட SOCக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கும் நடக்கக்கூடிய அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் குறிக்குது, ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல டிரான்ஸ்மிட் பண்ணுது SOCலேருந்து நமக்கு அதே டைம்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல ரிசீவ் பண்ணுது. அதுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் லைன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல இப்போ நான் டாபிக் வருது என்னன்னா, அப்புறம் எதுக்கு ISP அப்படிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ்லாம் தெரிஞ்சாதான் ISP பண்றதுக்கு உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட F64 பாக்ஸ் இருக்கு, F64 வெர்ஷன் 2. நான் பாத்தீங்கன்னா வீடியோ இன்னும் அப்லோட் பண்ணல. நான் நெக்ஸ்ட் இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? வெர்ஷன் 2 இதுல ISP பண்ணி நம்ம எப்படி அந்த டம்ப்லாம் பாக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ வெர்ஷன் 2ல இதே மாதிரி TXN, P, RXNP இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது இல்லாமல் அடிஷனலா பாத்தீங்கன்னா VCC கொடுத்துருப்பாங்க. VCC அல்லது VCCQ. VCCQக்கு பதிலாக பாத்தீங்கன்னா நம்ம 1.8 வோல்ட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது வோல்டேஜ்ல மென்ஷன் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல VCC, VCCQ இருக்கு. ஸோ இது மேக்ஸிமம் நம்ம சார்ஜ் போட்டு நம்ம இந்த வோல்டேஜஸ் என்ன பண்ணிடுறோம், நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துறோம். அதனால இந்த இடத்துல இந்த லைன்ஸ் மட்டும் நமக்கு இம்பார்ட்டன்டா இருந்தா போதும் அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறோம், ஓகேங்களா? இப்போ ISP வந்துடும் டாபிக், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல கம்யூனிகேஷன் டேட்டா டிரான்ஸ்ஃபர் லைன்ஸ்லாம் நமக்கு தெரியுது, ஓகேங்களா? தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மதர் போர்டில் இந்த லைனுக்குலாம் வெளியவே டெஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல டெஸ்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு, இல்லை ஏதாவது ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க இந்த லைன்ல, இன் பிட்வீன்ல ரெசிஸ்டர் தெரியுது, இல்லை டெஸ்ட் பாயிண்ட்ஸ் தெரியுது அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, இதுல இருந்து ஒரு ஜம்பர், ஓகேங்களா? ஸோ இந்த 4 லைனுக்குமே ஒரு ஜம்பர் எடுத்துக்கிறோம். இந்த 4 லைனுக்கு ஜம்பர் எடுத்து என்ன பண்றோம், ஆஸ் யூஸ்வல் நான் F64 சொன்ன மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கப்புறம் ஃபர்தரா சிஸ்டம்ல போட்டு நீங்க டம்பை பேக்கப் பண்றதா இருக்கட்டும், இல்லை எனி ப்ராசஸ் நீங்க பண்ணிக்கலாம். பட் இப்போ இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் EMC இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான், UFS இருந்தாலும் இதே ப்ரொசீஜர் தான். இந்த இடத்துல இந்த டெஸ்ட் பாயிண்ட்லாம் நமக்கு இல்லை அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம
லைன்ஸ் எதுவும் இல்லை அப்படிங்கும் போது அந்த ட்ரில்லிங் கான்செப்ட்டுக்கே வரும். என்னன்னா இந்த லைன்ஸ் சிபியூவில் பர்டிகுலராக இப்போ நான் வந்து SM7435 அப்படின்னு இந்த சிபியூக்கு வரேன் அப்படின்னா இந்த சிபியூவில் இந்த லைன்ஸ்லாம் எங்கே தெரியும் ஓகேங்களா. இது வந்து ஆக்சுவலாக வந்து போர்னியோலே நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. எங்கே தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து ட்ரில் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ என்னென்ன லைன்ஸ் தெரியும் நமக்கு வந்து டிஎக்ஸ் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ், அதே மாதிரி ரிசீவிங்க்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் லைன்ஸ்லாம் தெரியும். ஸோ இதுல இருந்து அந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பர் பண்ணணும் இல்லையா. ஸோ ஒரு 4 டாட் நான் வந்து கண்டுபிடிச்சிடுறேன் இந்த இடத்துல. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், 4த்தையும் ஜம்பர் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஜம்பர் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன், அடாப்டரில் கனெக்ட் பண்ணிட்டு ஸோ F64 போட்டு நான் வந்து ஆல்ரெடி வந்து என்னன்னா நம்ம வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இதுக்காக ஏன் இந்த மெத்தட் நம்ம வந்து இந்த ஐசி எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வரக்கூடிய மாடல்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஎஃப்எஸ் வந்து நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃபைலை ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும், இல்லை கரெக்டான மாதிரி காமிக்கும், இல்லை ஒரு 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 10 MB ஃபைல் ரீட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எரர்னு வரும். ஸோ அப்போ என்னன்னா ஹீட் அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து நோட் பண்ண விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய இஎம்எம்சிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதே ஐஎஸ்பி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக தான் இருக்குது. பட் ஐஎஸ்பியில் அந்த ஸ்பீடு வருமானா நமக்கு வந்து F64 நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வரும். அதனால தான் நம்ம வந்து இந்த பாக்ஸ் வந்து மெயினாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஎஸ்பிலேயே வந்துட்டு அப் டு 200 இன்னும் எக்ஸ்ட்ரா கூட வரும். நான் வந்து ஒவ்வொரு மாடலுக்கு ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து ஸ்பீடு வந்து வேரி ஆகுது சரிங்களா. அதே மாதிரி நல்ல ஸ்பீட் இருக்கிறதுனால இதிலே நம்மளால வந்து என்ன பண்ண முடியும், சிப் அவுட் பண்ணாமலே நம்ம வந்து பேக்கப் எடுத்துடலாம். அதாவது பேக்கப்னா டம்ப் பேக்கப் இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்கிறேன் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ரீசன்ஸ் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இதுக்காக தான் நம்ம சிபியூ ட்ரில்லிங் பண்ணுறோம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்னுமே ஒரு சிலருக்கு வந்து நம்ம ஃபீல்டில் இருந்தாலும் இந்த ட்ரில்லிங் எதுக்கு அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷன் இருக்குது. அதுக்காக தான் இந்த இடத்துல ஒரு சின்ன தெளிவு கொடுத்துட்டேன். இப்போ இந்த ட்ரில்லிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பட்ஸு சரிங்களா. பட்ஸில் நீங்கள் வந்துட்டு நீங்கள் க்ளீனிங் லிக்விட் வந்து பார்த்தீங்கன்னா எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ட்ரில் பண்ண போகிறோம். ட்ரில் பண்ணுறப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஸில் அந்த லிக்விடை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடியாக வச்சுக்கிட்டே இருங்க. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம சிபியூவில் வந்து அந்த ட்ரில்லிங் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களால் வந்து அதை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். நார்மலாக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது, சின்ன கன்ஃபியூஷன் ஆகிடும். லைட்டாக நீங்கள் உள்ள ஸ்க்ராச்சஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அது ரொம்பவே வந்து டிப்ரெஷனாக இருக்கும். இப்போ நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஆல்ரெடி வந்து மதர் போர்டு வந்து கடையில் வச்சிருக்கிறது வேஸ்ட்டான மதர் போர்டில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 டைம்ஸாவது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு நார்மல் லைவில் வந்து பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் வந்து பண்ணுறேன். ஸோ நார்மலாக வந்துட்டு இப்போ நீங்கள் ட்ரில் பண்ணுறதுக்கு இந்த டூல் கிட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி இந்த பெட்டை போட்டுக்கலாம். ஸோ இந்த பெட்டு தான் பர்டிகுலராக போடணும் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷார்ப் பிட் வந்து கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பென்சில் மாதிரி இருக்கும், அதை யூஸ் பண்ணல. ஏன்னா அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூர்மை, அதாவது ஷார்ப்னஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்காக முன்னாடி கொஞ்சம் இந்த மாதிரி டிசைனில் இருக்கிறத நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா. இப்போ நான் வந்துட்டு ட்ரில் பண்ண வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்ம வந்துட்டு அந்த லிக்விட் கண்டென்ட் வந்து கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த அளவுக்குள்ள போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே வந்து தெரியும் சரிங்களா. ரொம்ப சென்டருக்கு வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரில் பண்ணும்போது சின்ன டேமேஜஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து அவுட்டரில் தான் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா. ரொம்ப சென்டருக்கு போயிடக்கூடாது, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ட்ரில் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவில் எந்த ஆழத்தில் வந்து அது போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத நல்லாவே நோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ட்ரில்லிங் பண்ணும்போதே எக்ஸாக்டாக அந்த இடத்துல நான் ட்ரில் பண்ணாமல் கொஞ்சம் பெருசாக காமிக்கணுங்கிறது நான் கொஞ்சம் வைடாக தான் ட்ரில் பண்ணியிருக்கேன். ட்ரில் பண்ணும்போது அப்படி காமிச்சிட்டு நான் பிளேடில் வச்சு நான் கிளியர் பண்ணும்போது வந்து பாருங்கள் கரெக்டாக எனக்கு எக்ஸாக்டாக எந்த பாயிண்ட் தேவையோ அதை மட்டும் நான் வந்து இது பண்ணியிருப்பேன். ஒரு சிலருக்கு வந்துட்டு கரெக்டாக எக்ஸாக்ட் பாயிண்ட் பண்ணும்போது வந்து சிரமங்கள் வந்து இருக்கலாம். பட் ஆனால் அதை பண்ண உங்களுக்கு ஈஸி வந்துடும். நான் சொல்லிக் கொடுக்கறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுனால ஸோ இந்த இடத்துல பிளேடை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பொறுமையாக, அதாவது அழுத்தம் நான் வீடியோவில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிளேடோட அழுத்தம் ஓகேங்களா நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுக்காம மென்மையாக, அப்புறம் எதுக்கு இந்த லிக்விட் கொடுத்துட்ருக்கோம், இது பார்க்கறதுக்கு மட்டுமா இல்லை எவ்வளோ தூரம் நம்ம வந்து சுரண்டி எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கு மட்டுமான்னு கிடையாது. இந்த லிக்விடை கொடுக்கும்போது நீங்கள் சுரண்டும் போது பாருங்கள் ஈஸியாக கிளியர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. நம்ம வந்து அந்த இப்போ நான் வந்துட்டு ஒரு இதை கொடுக்குறேன் பாருங்கள், கொடுத்துட்டு மறுபடியும் நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக கொஞ்சம் கிளியர் ஆகிற மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். அதாவது கரையிற மாதிரி ஃபீல் இருக்கும் லைட்டாக சரிங்களா. அப்படி கரைஞ்சி நம்ம ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2 2 in 1 பர்பஸ், நமக்கு வந்து விசிபிலிட்டியும் நல்லா கிடைக்கும், அட் த சேம் டைம் நமக்கு வந்து நல்லா கரையிற மாதிரி நமக்கு வந்து தோணும் சரிங்களா. அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து ஐடென்டிஃபை ஆகும், நம்ம வந்து கிட்டத்தட்ட லேயர் கிட்ட வந்து நெருங்க போகிறோம் அப்படிங்கிறது நல்லாவே புரியும். இப்போ பாருங்கள் லைட்டாக க்ரீனிஷ் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது
ஓகேங்களா? நீங்க ப்ராப்பரா நான் சொன்ன மாரி அட்லீஸ்ட் ஒரு 10 டைம்ஸாவது ட்ரை பண்ணிட்டு, நீங்க வந்து ஒரு நல்ல இதில பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு 100% வந்து ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு வந்துட்டு அந்த கிரீனிஷ் லேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு நல்லாவே தெரியுது. நீங்க வீடியோல பார்க்கும்போது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து என்னோட அழுத்தத்த நான் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைச்சிருப்பேன். ஓகேங்களா? ஓவரா வச்சு அழுத்தக்கூடாது. ஏன்னா அழுத்துனீங்க அப்படின்னா, அடுத்த லெவல் ஸ்க்ராச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அது மேல விழுந்துரும். அதனால நம்ம நார்மலா அப்படி மென்மையா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா வந்து பண்றோம். நல்ல வாட்டம் உங்களுக்கு வந்து எந்த பொசிஷன்ல வச்சு பண்ணா, உங்களுக்கு வந்து ஈஸி கம்ஃபர்டபுள் ஃபீல் கிடைக்குதோ, அந்த மாரி நீங்க மாத்தி மாத்தி கூட வந்து பண்ணிக்கலாம். நோ வொரீஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த கார்னர்ல வந்துட்டு நான் வந்து கொஞ்சம் அந்த ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால, நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா எங்கெங்க டிஸ்டர்பன்ஸா இருக்கோ, அதெல்லாம் நான் வந்து பண்ணிக்கிறேன். சரிங்களா? அந்த கிளியர் பண்ண பாருங்க, உங்களுக்கு விசிபிலிட்டிஸ் நல்லாவே வந்து இந்த இடத்துல கிடைக்கும். ஸோ அத நம்ம வந்து பட்ஸ் யூஸ் பண்ணி கிளியர் பண்ண விசிபிலிட்டிஸ் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, எனக்கு இந்த சைடு ஓரளவுக்கு ஓவரால் வியூ வந்து கிடைச்சிருச்சு. ஸோ இந்த சைடு நான் வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ, இப்போ என்னன்னா, இப்போ இந்த சிபியூ பண்றோம். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஒரு மாரி பொசிஷன்ல பண்ணியிருப்போம். பட்டு ஒன்ஸ் நம்ம வந்து நம்ம பேட வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்டின்னா, எந்த இடத்துல எக்ஸாக்ட்டா இருக்கு அப்டிங்கிறத வந்து நம்ம பண்ணி நல்லா வந்து பழக்கம் வந்துரும். அதுக்கப்புறம் நீங்க பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இந்த பாயிண்ட்ல இருக்கும். இந்த இடத்துல போட்டோம்னா கரெக்ட்டா இருக்குங்கிறதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு வந்து கிடைக்கிற விஷயம் தான். ஓகேங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது சின்னதா ஒரு லைட்டா அலைன்மென்ட் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நவுந்து பண்றது இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நடக்கலாம். அதெல்லாம் நீங்க அத ஒரி பண்ணிக்க தேவையில்ல. நீங்க கரெக்ட்டா அந்த லேயர் கூட லேயருக்கு டேமேஜ் ஆகாம என்டர் ஆகிட்டீங்க. இந்த பிளாக்கெட்ஸ்லாம் எடுத்து என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னாவே சூப்பர் தான். சரிங்களா? ஓகே. கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். ஸோ, இது வந்து நான் வந்துட்டு வீடியோல காமிக்கிறதுக்காக அந்த எக்ஸாக்ட்டா அந்த ஷேப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் கொண்டு வரேன். ஓகேங்களா? பட் நமக்கு என்ன நீடோ அந்த இடத்த மட்டும் தான் நம்ம வந்து கரெக்ட்டா பண்றோம். பட் உங்களுக்கு வீடியோல வந்து கொஞ்சம் தெளிவா காமிக்கணும், ஸ்கொயரா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல எக்ஸாக்ட்டா வந்து எடுத்திருப்பேன். அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்க மேல தான் வந்து நமக்கு பாயிண்ட்ஸ் வந்து இன்னுமே தெரியும். ஓகேங்களா? ஸோ, அந்த பாயிண்ட்ஸ வந்துட்டு நம்ம பார்க்கறதுக்காக இன்னுமே லைட்டா வந்து சுரண்டுற மாரி தான் இருக்கும். ஓகேங்களா? எனக்கு எக்ஸாக்ட்டா ஒரு 1 ஆர் 2 பாயிண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கு. நான் கொஞ்சம் கீழ இறங்கி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சுரண்டி காமிச்சிருப்பேன். ஓகேங்களா? ஸோ, இப்போ எக்ஸாக்ட்டா அந்த கார்னர்ல வந்து எனக்கு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அலோகேட் ஆயிருக்கும். ஸோ, அத வந்துட்டு நம்ம வந்து அத ஃபைண்ட் பண்ணி கரெக்ட்டா வந்து அதுலருந்து நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர்ல பண்ணணும். நான் பண்ணிர்றேன். ஓகேங்களா? ஸோ, இந்த இடத்துல பண்ணிட்டு, ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத இந்த இடத்துல காமிச்சிருப்பேன். இந்த கார்னர்ல பண்ணியிருப்பேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர்ல எடுக்கும்போது வந்து லைட்டா வந்து ரெக்கார்டிங் மிஸ் ஆயிடுச்சு. அதனால என்னால காமிக்க முடியல. ஓகேங்களா? ஆக்சுவலா வந்துட்டு அந்த மேல அந்த எக்ஸ்ட்ரா இருந்தத மட்டும் நான் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணிட்டு, அந்த இடத்த வந்து இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. அந்த 4 டெஸ்ட் பாயிண்ட்ஸு. ஸோ நான் தியரியில ஆல்ரெடி சொன்ன மாரி. இப்ப நல்லாவே உங்களுக்கு தெரியும் வியூவு. இப்போ இதுதான் பாயிண்ட்ஸு. ஸோ 4 பாயிண்ட். இந்த பாயிண்ட்ட தான் நம்ம ஜம்பரிங் பண்ணணும். பண்ணிட்டு ஃபர்தரா நம்ம வந்து கனெக்ட் பண்றதுக்கு. ஸோ டிஎக்ஸ் 2 பின், ஆர்எக்ஸ் 2 பின். ஓகேவா? இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபீல்டுல நம்மள மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போல இன்னும் நிறைய வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from Gopinath. Thank you.